அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைபவர் காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக பணிபுரியும் பாண்டிக்குமார் அவர்கள். முனைவர் ஏ பாண்டிக்குமார் அவர்கள் தனது இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் முடித்தார். அவரது ஆராய்ச்சியை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ராம்ராஜ் மேற்பார்வையில் 2014ஆம் ஆண்டு முடித்தார். இவரது ஆராய்ச்சியானது நானோ பொருளின் ஒளி சேர்க்கை, ஒளி மின்னழுத்தம் மற்றும் சாய உணர்திறன் கொண்ட சூரிய மின்கலன்களின் இயல் மற்றும் வேதியியல் பண்பு பற்றியதாகும். 2014 முதல் 2016 வரை மலேசியாவில் உள்ள மலேயா பல்கலைக்கழகத்தில் தனது ஆராய்ச்சிக்கு பிந்திய பணியில் பணிபுரிந்தார். பெங்களூரில் உள்ள கிராஃபைட் இந்தியா நிறுவனத்தில் பயிற்சி ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்துள்ளார். தற்போது மைய மின்வேதியியல் ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக பணிபுரிகிறார். இவரது தற்போதைய ஆராய்ச்சியானது சாய உணர்திறன் கொண்ட சூரிய மின்கலன்கள் கிராஃபின் அடிப்படையிலான நானோ கூட்டுப் பொருட்கள், எரிபொருள் செல் பயன்பாட்டிற்கான ஒளி மின்னழுத்தம் மற்றும் பலவிதமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். இன்று இவர் நமது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் விஞ்ஞான விந்தை நிகழ்ச்சியில் பசுமை ஹைட்ரஜன் பற்றி பேச இணைகிறார். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஏ பாண்டிக்குமார் பேசுகிறேன். நான் மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய ஆராய்ச்சி எதை நோக்கி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், பசுமை ஹைட்ரஜன், அதை சூரிய ஒளியை வைத்து உற்பத்தி செய்வது மற்றும் மின்கலன்கள், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின்கலன்களை தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம், அதை எந்த முறையில் உற்பத்தி செய்யலாம், எதற்காக இந்த பசுமை ஹைட்ரஜனை நாம் கையாள வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம். எதற்காக இந்த பசுமை ஹைட்ரஜன், இதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். 2013ஆம் ஆண்டு நமது அரசு நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன், அதாவது தேசிய மின் போக்குவரத்து திட்டம், அதை அறிவித்தது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், 2020க்குள் 6-7 மில்லியன் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதை அடுத்து அரசாங்கம் 30% மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு 2030இல் மாற்றுவதற்கான திட்டத்தை அறிவித்திருந்தது. ஸோ இதற்கான ஆராய்ச்சியில் வெகுவாக அனைத்து துறையினரும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். எதற்காக இந்த மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனத்திற்கு நாம் மாற வேண்டும்? எதற்காக என்றால், தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்கள் பெரும்பாலும் பெட்ரோல் மற்றும் டீசலால் இயங்கக்கூடியது. அந்த வாகனத்தை இயக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், கரியமில வாயு வெளியேறுகிறது. இதனால் புவி வெப்பமடைகிறது. இந்த புவி வெப்பமடைவதால் என்ன ஏற்படுகிறது என்றால், நாம் நினைக்காத நேரத்தில் காலநிலை மாறுபாடுகள் நடக்கும். பொதுவாக ஆடி மாதத்தில் நோக்கினால் நல்ல மழை பொழியும். அதுவே இந்த புவி வெப்பமடைவதால் இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதத்தில் பெற வேண்டிய மழை விழுவதில்லை. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பாராத நேரத்தில், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 2015 வெள்ளம் வந்தது. அதற்கு காரணம் டிசம்பர் மாதம் எப்பொழுதும் குளிர்காலமாக மாறிவிடும். இந்த மாதிரி தட்பவெப்ப நிலைகள் மாறுவதனால் இந்த மாதிரி நாம் எதிர்பார்க்காத இடர்பாடுகள், இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகிறது. இவைகளெல்லாம் தவிர்க்க பாரிஸில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் உலகிலுள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னவென்றால், 2040 ஆர் 2050 அந்த காலகட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு என்னும் கரியமில வாயு வெளிவராமல் தடுக்க வேண்டும். 100% இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவராமல் தடுக்க வேண்டும் என்று உடன்படிக்கையில் ஏற்றுக்கொண்டனர். அந்த உடன்படிக்கையில் இந்தியாவும் கையெழுத்திட்டிருந்தது. ஸோ அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதன் நோக்கோடு தான் இந்த மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனங்களை
நமது நாடு அறிவித்தது. நம்முடைய நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் தட் இஸ் லான்ச்டு இட் 2013. இப்போ என்னன்னா, இந்த மின்சாரத்தால் இப்பொழுது இயங்கக்கூடிய வாகனங்கள் அதற்குள் ஒரு மின்கலன் பேட்டரி, அது லித்தியம் அயானால் செய்யப்பட்டது. ஸோ அந்த பேட்டரி உள்ளே இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா, தொலைபேசியை சார்ஜ் செய்வது போல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ளக்இன் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிக்கிறோம். தென் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த வாகனத்தை நீங்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம். இதன் மூலம் வந்து என்ன வந்து நம்ம மக்கள் நினைக்கிறார்கள், கவர்மெண்ட் அரசு என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெட்ரோல் டீசலில் இயங்கும் வாகனங்களுக்கு மாற்றாக இந்த மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுவதை தடுக்கிறோம். அதன் மூலம் இந்த பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கலாம். இது பெட்ரோல் டீசல் வந்து நம்ம பூமியிலிருந்து தான் எடுக்கிறோம். அது ஒரு அளவுக்கு தான் வந்து பூமியில் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா, நம்ம கண்டினியூஸாக எடுக்கும்போது ஒரு நாள் வந்து தீர்ந்து போயிடும். நம்மளோட பிற்கால சந்ததியினருக்கு இந்த பெட்ரோல் டீசல் கிடைக்காது. அதை தடுப்பதற்காகவே வந்து இப்போ இந்த மாதிரி வந்து மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த பெட்ரோல் டீசலை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது கிடையாது. அதனால வந்து புவி வெப்பமடைவதிலையும் நம்ம தடுக்கலாம். அப்போ இந்த மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனம் பசுமை வாகனம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் வந்து தற்போதைய நிலை. ஆனால் உண்மையான நிலை என்ன என்று பார்த்தோமானால், நாம் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மின்சாரம் எப்படி பெறப்பட்டது? ஃபார் எக்ஸாம்பிள், சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிறது இந்த மின்சார வாகனத்தை கொண்டு போயிட்டு அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம டிரைவ் பண்ணுறது. இப்போ பெட்ரோல் பல்க்குக்கு போனோம்னா நம்ம பைக்குக்கோ இல்லை காருக்கோ வந்து பெட்ரோல் போடுறது மாதிரி அங்கேயே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே வந்து காரை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எலக்ட்ரிசிட்டியை டீசல் ஜெனரேட்டர் வச்சு மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அந்த மின்சாரத்தை இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பசுமை வாகனம் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த மின்சார வாகனம் அது என்னவாகிறது, நம்மளுக்கே தெரியாமல் கரியமில வாயுவை வந்து இந்த சுற்றுச்சூழலில் வந்து வெளியிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டைரக்ட்லி வி பொல்யூட் த என்வாயர்மெண்ட். அப்படி தான் வந்து நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணோம். அப்போ இந்த மின்சாரத்தால் வாகனம் இயங்கக்கூடிய வாகனம் இது வந்து பசுமை வாகனம் அல்ல தற்போதைய சூழ்நிலையில். இது எப்பொழுது பசுமையான வாகனமாக மாறும் என்றால், அதற்கு தேவையான மின்சாரத்தை நாம் ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய காற்றாலை மின்சாரம், நீரிலிருந்து எடுக்கப்படும் மின்சாரம், சூரிய ஒளியிலிருந்து எடுக்கப்படும் மின்சாரம், இவைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த மின்சார வாகனத்தை இயக்கினால் மட்டுமே நாம் என்ன சொல்ல முடியும், இது முழுக்க முழுக்க பசுமை வாகனம் என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியும். அதுவரை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது பசுமை வாகனம் அப்படின்னு நினச்சதுனால 2020 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலும் உலக அளவில் நிறைய கம்பெனிஸ், கார் கம்பெனிஸ் எல்லாரும் வந்து மின்சார வாகனத்தை நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு, இந்த மின்சார வாகனத்தை பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து இந்த பூமியை வந்து மாசுபடுத்த மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 2020 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலும் எடுக்கப்பட்ட சர்வேயில் என்ன தெரிய வருதுன்னா, உலக அளவில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனங்களை வெவ்வேறு கம்பெனிகள், டெஸ்லா, வோல்க்ஸ்வாகன், ஹூண்டாய், நிசான், இது மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை விட்டுருக்குது. ஸோ இதை வச்சு என்ன நம்ம நினைக்கிறோம், மக்களுக்குள்ள விழிப்புணர்வு வந்துருச்சு. இதே மாதிரி போன வருஷம் ஜனவரி 2021 டிசம்பர் 2021 இந்த காலகட்டத்திற்குள் இந்தியாவில் 1,36,219 இருசக்கர வாகனங்கள், மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சரி நம்ம மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனத்துக்கு மாறுவோம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம், இந்த மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனம் எப்பொழுது ரெனியூவபிள் எனர்ஜியிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தி இயக்குகிறோமோ அப்பொழுதே நாம் அந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நீங்கள் இந்த உலகத்தை வந்து பாழ்படுத்தாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க,
உலகத்தை வந்து அந்த கரியமில வாயு வெளியே வர்றதுலேருந்து தடுக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து நிதர்சனம். ஆனால் இதற்கு மாற்றாக எப்படி ஒரு பசுமை வாகனத்தை கொண்டு வருவது அப்படி என்று யோசிக்கும்போது, இப்போ இந்த பேட்டரியால் இயங்கக்கூடிய வாகனம் இருக்கிறது. இதற்கு லித்தியம் அயான் என சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தேவைப்படுகிறது. அது இந்த உலகில் லிமிட்டட் அமௌண்ட் ஒன்லி அவைலபிள். அது வந்து என்னன்னா, இந்த பூமியில் வந்து அந்த தாது வந்து என்னன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் வந்து மின்சார வாகனத்துக்கு மாறும்பொழுது அந்த லித்தியம் அயன் பேட்டரியால் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு மாறுவதால் இந்த லித்தியத்துக்கான தட்டுப்பாடுகள் வரும். ஒரு காலகட்டத்தில் இந்த உலகில் இருக்கிற எல்லா லித்தியத்தையும் நாம் எடுத்து விடுவோம். அதற்கு பின் லித்தியமே இருக்காது. அதற்கு என்ன மாற்று? மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனத்துக்கு நாம் மாறிவிட்டாலும் இந்த லித்தியம் தட்டுப்பாடு வராமல் இருப்பதற்கு என்ன மாற்று என்று யோசிக்கும்போது ஃபியூவல் செல் வெஹிக்கிள், ஃபியூவல் செல் அதனால் இயங்கக்கூடிய மின்சார வாகனம், அதுவும் ஒரு வகையான மின்சார வாகனம். நாம் அதை பயன்படுத்துவதன் மூலம் இதை முற்றிலுமான பசுமை வாகனமாக மாற்றிவிடலாம். ஏனென்றால் இங்கே நாம் இதற்கு கொடுக்கக்கூடிய எரிபொருள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன், இது ரெண்டையும் கொடுக்கிறோம். இது சின்ன வேதிவினை, இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. இந்த மின்சாரம் உற்பத்தி ஆகும் அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் இந்த ஃபியூவல் செல் வெஹிக்கிள் அந்த வாகனத்தை வந்து நாம் இயக்கிக் கொள்ளலாம். இதனுடைய பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேருவதால் நம்மளுக்கு தண்ணீர், நீர் H2O அதுதான் பை ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இது வந்து 100% பசுமையான பை ப்ராடக்ட். இது வந்து என்னன்னா நம்மளுக்கு சுற்றுச்சூழலை பாழ்படுத்தாது. இது எப்படி வந்து இயங்குகிறது என்று பார்த்தோம்னா, நம்ம பெட்ரோல் டேங்க் காரில் இருக்கிற மாதிரி இந்த கார்லேயும் வந்து என்ன இருக்கும்னா ஒரு ஹைட்ரஜன் டேங்க் இருக்கும். அடுத்து ஒரு பேட்டரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவல் செல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக், ஒரு மின்கலன். அந்த மின்கலனுக்குள்ளே தான் வந்து மின்சாரம் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் இதற்குன்னே வடிவமைத்த ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார், அப்புறம் முன்னாடி ஒரு மெம்பரேன், பாலிமர் மெம்பரேன். அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற எல்லா காற்றும் கலந்துருக்கு, அதிலிருந்து ஆக்சிஜனை மட்டும் பிரித்தெடுத்து உள்ளே செலுத்தும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வாகனத்தை இயக்க ஆரம்பித்தவுடன் அந்த ஹைட்ரஜன் டேங்க்லேருந்து ஹைட்ரஜன் இந்த மின்கலனுக்கு வரும், ஃபியூவல் செல் என்னும் மின்கலனுக்கு. இன்னொரு புறம் அந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படியே வந்து என்ன ஆகும்னா அது ஒரு புறம் அந்த மின்கலனை வந்து அடையும். இப்பொழுது இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் சேரும் வினை இந்த மின்கலன் உள் நடக்கிறது. இப்பொழுது இரண்டும் சேரும் பொழுது நீர் எனக்கூடிய H2O அது உற்பத்தி ஆகிறது. அந்த நிகழ்வின் பொழுது மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம், இந்த வாகனத்தை இயக்கலாம். இப்பொழுது நம்மளுக்கு 100% முழுமையான பசுமை வாகனம் கிடைத்துவிட்டது. இந்த வகையான வாகனங்கள் ஜப்பானில் இயங்குகின்றன. டொயோட்டா கம்பெனி, தட் கார் பிராண்ட் நேம் இஸ் a Mirai, Toyota Mirai. தென் ஹூண்டாய் கம்பெனி இன் சவுத் கொரியா, அவங்க ட்ரக்கு, ஃபியூவல் செல் ட்ரக், அதாவது நம்ம லாரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி லாரி பொருட்களை ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். இது போக ஜெர்மனியில் இந்த ஃபியூவல் செல்ல எனப்படும் இந்த மின்கலன் உதவியுடன் இயங்கக்கூடிய தொடர்வண்டி அது ஜெர்மனியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது போல அமெரிக்காவிலும் நிறைய பேருந்துகள் இயக்குகிறார்கள். ஸோ இது போன்ற தொழில்நுட்பங்கள் இதுவரை அயல் நாடுகளில் மட்டுமே இருந்தது. இப்பொழுது 2021 டிசம்பர் மாதம் எங்களுடைய மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் எங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் லேப் NCL இன் பூனே, ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட்டிவாக நம்ம நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களையும் அதை எடுத்து இவர்கள் ஒரு வடிவமைத்து அதை டெஸ்ட் செஞ்சு வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி ஃபியூவல் செல் என்னும் மின்கலன் அதற்குரிய டெக்னாலஜியை வைத்து நம் நாட்டிலும் அந்த ஃபியூவல் செல் எனக்கூடிய மின்கலத்தால் இயங்கக்கூடிய அந்த மின் பேருந்தை தயார் செய்து அதை கம்பெனிக்கு அந்த தொழில்நுட்பத்தை வழங்கியுள்ளார்கள். கூடிய விரைவில் இந்த தொழில்நுட்பம் நம்முடைய நாட்டிலும் அமலுக்கு வரும். இப்பொழுது 100% முழுமையான பசுமை வாகனத்தை அடைவதற்கு என்ன வழிகள் என்று நாம் பார்த்துவிட்டோம்.
இப்பொழுது இந்த வாகனத்தை இயக்க மூலப்பொருள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் நம்மளுடைய சுற்றுச்சூழலில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஹைட்ரஜனை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். இப்பொழுது ஹைட்ரஜனுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஹைட்ரஜன் ஹைட்ரோ கார்பனை எரித்து அதிலிருந்து ஹைட்ரஜன் பெறப்படுகிறது. இந்த வினை நிகழும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் கார்பன் டை ஆக்சைடு என்னும் கரியமில வாயு இந்த சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுகிறது. இந்த மாதிரியான ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்திற்கு சாம்பல் நிற ஹைட்ரஜன் என்று பெயர். பொதுவாக ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படும் முறையை வைத்து இதற்குரிய கலர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வண்ணத்தை வைத்து பெயர் சூட்டுவார்கள். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பனை எரித்து நீங்கள் இந்த ஹைட்ரஜனை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் முறைக்கு பேர் சாம்பல் ஹைட்ரஜன். இதே ஹைட்ரோ கார்பனை பயன்படுத்தி ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யும்போது வெளிவிடப்படும் இந்த கார்பன் டை ஆக்சைடை பிடித்து பூமிக்கு அடியில் புதைத்து வைத்தலோ அல்லது அந்த கார்பன் டை ஆக்சைடை பிடித்து சேகரித்து நாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மெத்தனால், மீத்தேன், ஃபார்மிக் ஆசிட் இந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட வேதிப்பொருட்கள் இவைகள் நிறைய தொழிற்கூடங்களில் பயன்பாட்டிற்கு முக்கியமான மூலப்பொருட்கள் இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள். அவ்வாறு நாம் மாற்றுவது, அந்த முறையில் நீங்கள் ஹைட்ரஜனை நீங்கள் உற்பத்தி செய்தீர்கள் என்றால் அதற்கு பேர் நீல ஹைட்ரஜன். நீல ஹைட்ரஜன். கடைசியாக பசுமை ஹைட்ரஜன். பசுமை ஹைட்ரஜன் என்பது ஒன்றுமில்லை, நீங்கள் நீரை எடுத்து அதை பகுத்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிப்பதற்கு பெயர் பசுமை ஹைட்ரஜன். இதை எப்படி பிரிக்கலாம் என்றால் இந்த பசுமை ஹைட்ரஜன் சூரிய ஒளியை பயன்படுத்தி பிடிக்கலாம். தென் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து மின்பகுளி மூலம் நீங்கள் பிரிக்கலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் தயாரிக்கப்படும் ஹைட்ரஜனுக்கு பேர் பசுமை ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேற வேற ஹைட்ரஜன் வகைகள் அந்த நிறத்தை பொறுத்து எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனுடைய உற்பத்தி முறையை பொறுத்து நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது நம்மளுக்கு இந்த வேற வேற கலர் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை நாம் எவ்வாறு பெறுவது, அதற்குரிய தொழில்நுட்பங்கள் என்ன, இதை என்ன சொல்வார்கள் என்றால் சிஎஸ்ஐஆர் ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதனுடைய முதிர்வு நிலைமையை டிஆர்எல் லெவல், தட் இஸ் டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் லெவல் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலை வைத்து தான் இந்த சிஎஸ்ஐஆர் சிஸ்டத்தில் நாங்கள் அளவிடுறது. அதை வைத்து தான் நாங்கள் தொழில்நுட்பங்களை வளர்க்கிறோம். இப்போ இந்த ஹைட்ரஜனை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படி என்று பார்த்தோம் என்றால் நீங்கள் இப்பொழுது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் நீல ஹைட்ரஜன் அண்டு சாம்பல் ஹைட்ரஜன். அந்த சாம்பல் ஹைட்ரஜனும் நீல ஹைட்ரஜனுக்கும் உரிய டிஆர்எல் லெவல் தட் இஸ் 7 வரை 7 வரை. இது எப்படி இந்த அளவுகோலில் நாம் சொல்லலாம் என்றால் உங்களுடைய புரிதலுக்காக நான் ஒரு சுலபமாக சொல்லிவிடுகிறேன். ஒரு மாணவர் ஒரு முதுநிலை அறிவியல் படிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் தன்னுடைய ப்ராஜெக்டுக்காக ஒரு பேட்டரியை எடுக்கிறார். அதில் 2 காப்பர் ராடை வச்சு அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் சோடியம் குளோரைடு போட்டுட்டு அதுக்குள்ளே இதை இம்மர்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த பேட்டரியில் சுவிட்சை போட்டோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸ் வரும். மூட்டை மூட்டையாக வாயுக்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அது எதனாலன்னா இந்த மாதிரி நீரை பிரிப்பதனால் வரக்கூடிய அந்த வினை. இதை கண்ணால் உற்று நோக்கும்போது இது என்னவென்று பார்த்தோம் என்றால் அடிப்படை அறிவியல். இதற்கு அளவுகோலில் டிஆர்எல் லெவல் 1. இதவே ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஆராய்ச்சி மாணவன் ஒரு செமிகண்டக்டர் பார்ட்டிகளை எடுத்து அது தண்ணியில் போட்டுட்டு சூரிய ஒளியில் காட்டும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த குமிழ்கள், வாயு குமிழ்கள், அதை எடுத்து அதில் எவ்வளவு அளவு ஹைட்ரஜன் வந்திருக்கு அப்படின்னு குவான்டிஃபை பண்ணிவிட்டு அதை இவங்க ஒரு பப்ளிகேஷனில் பேப்பராக பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்டு டிஆர்எல் லெவல் 2 or 3. இது அகாடமிக் லெவலில் இருக்கக்கூடிய இது. ஸோ இது மாதிரி இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு செஞ்ச ஆய்வில் ஒரு நல்ல
ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதை அடுத்து வந்து ஸ்கேல் அப் லெவலுக்கு கொண்டு வரணும். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு லேப் லெவலில் நம்ம பண்ணக்கூடியதை ஒரு பைலட் ஸ்கேல் லெவலுக்கு நம்ம பண்ணுறோம், அதை ஒரு பேட்டர்ன் பண்ணுறோம், இந்த மாதிரி காப்புரிமை வாங்குகிறோம், அந்த மாதிரி பண்ணுறது டிஆர்எல் லெவல் 4, 5. அதவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சுக்கிட்டு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஆர்எல் லெவல் 6. தென் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு கமர்ஷியலைசேஷன் வர்றது என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ வந்து பணம் போடுறோம், மெஷினரிஸ்க்கு எவ்வளோ பணம் போடுறோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு மேன் பவர் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணான்னா அவனுக்கு எவ்வளோ சம்பளம், இது எல்லாம் போட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வச்சு அதுக்கப்புறம் அதை இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் இந்த ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா இதுதான் வந்து டிஆர்எல் லெவல் 7 to 9 டிஆர்எல் லெவல். இப்போ கிடைக்கக்கூடிய நீல ஹைட்ரஜனும் சாம்பல் ஹைட்ரஜனும் இந்த டிஆர்எல் லெவலில் இருப்பதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இது நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது பசுமை ஹைட்ரஜன் என்பது நீரை பகுப்பதால் வரக்கூடியது. அந்த நீரை பகுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இப்போதுதான் வந்து முதிர்ச்சி நிலைக்கு வந்திருக்கிறது. ஆல்கலைன் வாட்டர் எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அது போக இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி எப்படி இந்த ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வது என்று அதற்குரிய தொழில்நுட்பத்தை பார்த்தோம் என்றால் இது இன்னும் ஆய்வக அளவிலேயே உள்ளது. இது இன்னும் தொழில்நுட்பமாக வளரவில்லை. அதனால் வருங்கால ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆராய்ச்சிக்குரிய ஒரு ஏரியா. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஹைட்ரஜனை பயன்படுத்தி இந்த வாகனங்களை, பசுமை வாகனங்களை இயக்கலாம் என்று நாம் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாயிற்று. இப்பொழுது ஹைட்ரஜனுக்குரிய டெக்னாலஜி என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது, அடுத்து வந்து தேவை, டிமாண்டு எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் இன்னும் பசுமை வாகனங்கள் வந்த பின்னாடி எப்படி வந்து டிமாண்ட் இருக்கும்னு பார்த்தோம்னா இன்னைக்கு உலக அளவில் 70 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் தேவைப்படுது. இன்றைக்கு தேதிக்கு வருஷத்துக்கு 70 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் தேவைப்படுது. இந்த ஹைட்ரஜன் எதற்காக என்றால் உரத்தை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் உற்பத்தி பொருளாக, மூலப்பொருளாக பயன்படுத்துவதற்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா அமோனியா சிந்தசிஸ், அதில் நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்த்து ஒரு ஹேபர் ப்ராசஸ்ங்கிற முறையில் அமோனியா தயாரிக்கிறாங்க. அந்த அமோனியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உர உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளில் முக்கியமான ஒரு மூலப்பொருளாக பயன்படுகிறது. இதற்கு மட்டுமே இப்பொழுது ஹைட்ரஜனை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இன்னொரு 10 வருடம் கழித்து பார்த்தோம்னா இந்த பசுமை வாகனங்கள் வந்த பின்ன இதோட டிமாண்ட்ஸ் கூடும். நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது மாதிரி 2050 கார்பன் டை ஆக்சைடே வரக்கூடாது, இந்த சுற்றுச்சூழலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற அந்த ஒரு நிலை வரும்பொழுது அப்பொழுதுக்குரிய ஹைட்ரஜனுக்குரிய தேவை என்னவென்று பார்த்தோம்னா 150 மில்லியன் மெட்ரிக் டன் மட்டும் இந்த பசுமை வாகனங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஹைட்ரஜன் 70 மில்லியன் மெட்ரிக் டன், அப்பொழுது தேவைப்படுவது 150 மில்லியன் மெட்ரிக் டன். ஆனால் இது எல்லா துறைக்கும் சேர்த்து 70 மில்லியன் மெட்ரிக் டன் தேவைப்படுது. ஆனால் 2050 150 மில்லியன் மெட்ரிக் டன் இந்த மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் நாம் அதை தவிர அபார்ட்மெண்ட் என்று சொல்வோமே, அடுக்குமாடி குடியிருப்பு, அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அங்கே வேண்டிய மின்சாரத்தை நீங்கள் இந்த ஃபியூல் செல் என்னும் மின்கலன் மூலம் உற்பத்தி செய்து நீங்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜப்பானில் இதுபோன்று நடைமுறைக்கு இருக்கிறது. அதனால் ஹைட்ரஜன் தேவை மிக மிக முக்கியம். அதிலும் இந்த பசுமையான முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் மிக மிக அவசியம். அதற்குரிய தொழில்நுட்பங்களை நாம் கண்டுபிடிப்பதில் ஆர்வத்தை நாம் செலுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய பிற்கால தலைமுறைகளுக்கும் தேவையான எரிபொருளை இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். சென்ற ஆண்டு நமது பாரத பிரதமர் நம்முடைய சுதந்திர தினத்தன்று நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் என்பதை அவர் அறிவித்திருந்தார். இந்த நேஷனல் ஹைட்ரஜன் மிஷனின் முக்கியத்துவம் என்னவென்றால், நமது இந்திய நாடு இந்த பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதிலையும் ஏற்றுமதி செய்வதிலையும் இது ஒரு மத்திய ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேஷனல் ஹைட்ரஜன் மிஷனை அவர் அறிவித்திருந்தார். இதற்காக ஒன்றிய அரசு 800 கோடி ரூபாய் ஆராய்ச்சிக்காக ஒதுக்கியுள்ளது.
அதனால் யாரெல்லாம் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறார்களோ பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கு அதற்குரிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்களோ நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி ப்ரொபோசல் ரிசர்ச் ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ரிசர்ச் ப்ரொபோசலை இந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் அதற்குரிய நிதியை கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஆர்டிஓ, எம்என்ஆர்இ, தென் பிஏஆர்சி இது போன்ற ஆராய்ச்சி நிதி வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உங்களுடைய ரிசர்ச் ப்ரொபோசலை பசுமை ஹைட்ரஜனில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஆய்வுக்குரிய நிதி அவர்களிடம் பெற்று நீங்களும் இதற்குரிய தொழில்நுட்பத்தில் கண்டறிய ஆர்வம் செலுத்துங்கள். இத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் நன்றி. இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் பயணித்த காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தை சேர்ந்த விஞ்ஞானி பாண்டிக்குமார் அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது.